and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள bell icon-ஐ press பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாடா IPL 2024 ஓட 18வது மேட்ச் Sunrisers Hyderabad CSK Chennai Super Kings இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. Sunrisers Hyderabad சைடு வந்துட்டோம் அப்படினா மூணு மேட்சை ப்ளே பண்ணி ஒரு மேட்சை வின் பண்ணிருக்காங்க. And then CSK சைடு வந்துட்டோம் அப்படினா மூணு மேட்ச் ப்ளே பண்ணி ரெண்டு மேட்சை வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு தோல்வியில இருந்து வராங்க CSK. And then Sunrisers Hyderabad ஒரு தோல்வியில இருந்தா வர போறாங்க. இப்போ யாருக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்టిక్యులர் மேட்ச் 5th மார்ச் நைட் 7:30க்கு ஹைதராபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்టిక్యులர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களும் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீமோ, கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்ஸ் ஆப்க்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்க்கான டி ஆப்ஷன் எல்லாமே நம்ம முழுக்க முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. நம்ம எந்த பிரைமும் பண்ணல. நம்ம நேம யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணி நாங்க பிரைம் பண்றோம் அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நம்ம நேம்லயே நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், நாங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்குன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் ஏன்னா உங்களுக்கு ஃபேண்டசி வைஸ் நாலேஜ் இருக்கு, உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டீம்ல இருந்து யாரோ 1-2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. ஹைதராபாத் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே பேட்டிங்க்கு ரொம்பவே ஃபேவரபிளான ட்ராக். அண்ட் தென் இனிஷியலா பிச்சில் மூவ்மெண்ட் இருக்கும், அதனால ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் தென் பிட்ச் யூஸ் பண்ண கொஞ்சம் ஸ்லோவாயிடும். அதன் காரணத்தினால மீடியம் ஃபேஸ் பவுலர், அதாவது ஸ்லோவா ஒரு 120ல இருந்து ஒரு 130க்குள்ள போடக்கூடிய பவுலர்ஸ் அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே அசிஸ்ட் ஆகும் தான் பிட்ச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த வென்யூல டாஸ் கண்டிப்பா குரூசியலா இருக்கும். சேஸ் பண்ற டீம் அதிகப்படியான மேட்சை வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓவராலா இந்த வென்யூல 72 மேட்சஸ் IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 32 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 40 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் கண்டிப்பா சேஸ் பண்ற டீம் அதிகப்படியான மேட்சை இந்த வென்யூல வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் வின்னிங் ரேஷியோவும் சேசிங்ல தான் இருக்கு. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 161, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 150. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா ஓவராலா 19 மேட்சஸ் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல CSK 14, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெறும் 5 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது CSK கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா தான் இருக்காங்க. ஆனா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இதே வென்யூல மும்பை இந்தியன்ஸை போட்டு துவச்சாங்க. நமக்கு நல்லாவே தெரியும். 277 ரன் அடிச்சாங்க. IPL-ஓட டாப் ஸ்கோர் இவங்க தான் அடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த வென்யூல அடிச்சாங்க, அதுவும் இந்த சீசன்ல. ஸோ கண்டிப்பா CSK SRH அனல் பறக்கிற போட்டியா தான் இருக்கும். இந்த வென்யூல லாஸ்ட் சீசன்ல ஓவராலா 7 மேட்சஸ் நடந்தது, 7மே லீக் மேட்ச் நடந்தது. அதுல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 78 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 47, ஸ்பின்னர்ஸ்க்கு 31 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் இந்த வென்யூல கிடைச்சிருக்கு. இதே வென்யூல லாஸ்ட் மேட்ச் இதே சீசன்ல SRHம் மும்பை இந்தியன்ஸும் பிளே பண்ணாங்க. அதுலதான் SRH போட்டு துவன்னு மும்பை இந்தியன்ஸா துவச்சாங்க. அதுல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 8 விக்கெட் போத் இன்னிங்ஸ் சேர்த்து கிடைச்சிருந்தது. அதுல பவுலர் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 6 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ்க்கு 2 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த சீசன்லயுமே ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான சப்போர்ட்டிவா இருக்கு. கொஞ்சம் இனிஷியலாவே பவுலர்ஸ் விக்கெட் எடுத்துறாங்க இந்த வென்யூல. ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இந்த 2 விக்கெட்டும் மோஸ்ட்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கலாம்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க ப்ளே பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்க என்ன கிராண்ட் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ட்ரீம் 11 ப்ரிஃபர் பண்ணி ப்ளே பண்ணுங்க, இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனா அதுவே ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ற யூசர் அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரீம் 11ல உங்க காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஃபேண்டசி சைட், பினான்சியல் ரிஸ்க் உள்ள இடம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்க காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க ட்ரீம் 11ல ப்ளே பண்ணுங்க. அங்க ஒரு 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்கு, ஸ்மால் லீக் ஒரு 2 ஸ்பாட் உள்ளது இருக்கு அப்படின்னா அங்க என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஆனா அதுவே 10,000 ரூபாய் 2 ஸ்பாட் வந்து மை ஃபேப்ல உள்ள என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு இருக்குன்னு கம்பாரிசன் பண்ணி பாருங்களேன். ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால 200 ரூபாயில இருந்து 250 ரூபாய் வரைக்கும் உங்களால மணி சேவ் பண்ண முடியும். ஒரு கான்டெஸ்ட்டுக்கு இவ்வளவு சேவ் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு மேட்சுக்கு ஒரு 4 கான்டெஸ்ட் பிளே பண்றீங்கன்னா 1000 ரூபாய் வரைக்குமே உங்களால மணி சேவ் பண்ண முடியும். ஒரு மேட்சுக்கு 1000 ரூபாய்னா ஒரு 2-3 மேட்ச் பிளே பண்றீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வேற ஒரு மேட்ச்ல பிளே பண்ணலாம். ஏன் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இங்க காசை வேஸ்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கிளாரிட்டி ஆகுங்க. எங்க அதே பிரைஸ் தான் இருக்கு, அதே 10,000 ரூபாய் தான் இங்கேயும் பிரைஸ், அதே 2 ஸ்பாட் தான். ஆனா ஏன் அங்க போய் என்ட்ரி ஃபீஸ் அதிகமா கொடுக்கணும்? அதை ஃபர்ஸ்ட் தெளிவா யோசிங்க. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. அந்த அது மட்டும் இல்லாம இப்போ நடக்கிற ஐபிஎல் எல்லா மேட்சுக்குமே 20,000 ரூபாய்க்கான கிவ் அவே, ஃப்ரீ கிவ் அவே போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் 11ஓட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் மை ஃபேப்ல ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் ரெடி கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். நீங்களே ஒரு நல்ல ஐடியாக்கு வந்துருவீங்க. மை ஃபேப் 11 ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல அஜின்கே ரகானே, டாரில் மிச்சல், சிவம் டூபே, MS தோனி, ரவீந்திர ஜடேஜா, சமீர் ரிஸ்வி, தீபக் சகார், பத்திரனா அண்ட் தென் தீக்ஷனா. இத சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. முஸ்தபிர் ரகுமான் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பிளே பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமான தகவலா வந்திருக்கு. சோ அவருக்காக தீக்ஷனா இந்த மேட்ச் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா டாப் ஆர்டர்லயே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல டிராவிஸ் ஹெட் அண்ட் தென் அபிஷேக் சர்மா இந்த மாதிரி ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. மிடில் சபாஸ் அகமத் இந்த மாதிரி ஓரளவு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸோட வரனால கண்டிப்பா சிஎஸ்கே தீக்ஷனாவை தான் வச்சு மோதுவாங்க. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே. துஷார் தேஷ்பாண்டேவும் சிவம் டூபேவும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இத சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தீக்ஷனா 1, பத்திரனா 2, தீபக் சகார் 3, ரவீந்திர ஜடேஜா 4 அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே 5. இந்த மாதிரி 5 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க. 6th பவுலிங் ஆப்ஷனா டாரில் மிச்சல் இருக்காரு. 7th பவுலிங் ஆப்ஷனா ரச்சின் ரவீந்திரா. சோ ரச்சின் ரவீந்திராவை இது வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ். டாரில் மிச்சல் ஒரே ஒரு மேட்ச் 2 ஓவர் பவுல் பண்ணிருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் இந்த 5 பவுலர்ஸ் தான் பவுல் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த 5 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்சஸ் இருக்கும். இதுல ஏதாவது ஒரு சில பிளேயர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படின்னா டாரில் மிச்சல் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணதான சான்சஸ் இருக்கும். அதுவே ரேர், ஒரு 10ல இருந்து ஒரு 20% தான் சான்சஸ் இருக்கு. சோ இனிஷியல நியூ பால் அப்படின்னு வந்துட்டோம்னா தீபக் சகார் அண்ட் தென் தீக்ஷனா இவங்க 2 பேர் தான் இனிஷியலா நியூ பால் இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் தென் டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பத்திரனா துஷார் தேஷ்பாண்டே இவங்க 2 பேரும் டெத்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துட்டோம்னா டிராவிஸ் ஹெட், மயங்க் அகர்வால் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல அபிஷேக் சர்மா, ஐடன் மார்க்ரம், ஹென்ரி கிளாசன், அப்துல் சமாட், சபாஸ் அகமத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே, ஜெய்தேவ் உனாட்கட். இதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா உம்ரான் மாலிக் வந்து பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். உம்ரான் மாலிக்கும் அபிஷேக் சர்மாவும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜினா ஜெய்தேவ் உனாட்கட் 1, மயங்க் மார்க்கண்டே 2, புவனேஸ்வர் குமார் 3, பேட் கமின்ஸ் 4, சபாஸ் அகமத் 5 அண்ட் தென் உம்ரான் மாலிக் 6. இந்த மாதிரி ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. 7th பவுலிங் ஆப்ஷன்ல ஐடன் மார்க்ரம் இருக்காரு. இது வரைக்கும் ஐடன் மார்க்ரம் இவங்க யூட்டிலைஸ் பண்ணல.
ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர போறாங்க. இதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா பேட் கமின்ஸ் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் புவி 3 ஓவராச்சும் மினிமம் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அந்த ஜெய்தேவ் உனாட்கட் ரீசெண்ட் டைம் நல்லா போல் பண்ணிட்டு இருக்கனால அவர் ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆல்மோஸ்ட் இங்கேயே 11ல இருந்து ஒரு 12 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல மயன்க் மார்க்கெட், சபாஸ் அகமத் அண்ட் தென் உம்ரான் மாலிக் இவங்க 3 பேரும் பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை ஷேர் பண்ணி போல் பண்ற மாதிரி தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த டீமோட இனிஷியலா நியூ பால் பவர் பிளேல போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் புவனேஸ்வர் குமார், ஜெய்தேவ் உனாட்கட் அண்ட் தென் பேட் கமின்ஸ் இவங்க 3 பேரும் இனிஷியலா நியூ பால்ல போல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், ஜெய்தேவ் உனாட்கட் அண்ட் தென் உம்ரான் மாலிக் இவங்க 3 பேரும் டெத்ல போல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் பிளேயிங் 11. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயர் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போய் அந்த 14 ஃபேண்டசி பிளேயர் யார் அப்படிங்கறத டைரக்டா பாத்தீங்கன்னா நான் நடுவுல ஒரு சில பிளேயர் ஃபர்ஸ்ட் இன்னிங் சூட்டபிளா இருப்பாங்க, ஒரு சில பிளேயர் செகண்ட் இன்னிங் சூட்டபிளா இருப்பாங்க, அந்த மாதிரி டீடைலா சொல்லியிருப்பேன். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுக்கலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் நம்ம கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறோம் அப்படின்னா 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் ஆப்ஷன் எதுக்காகனா நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆக கூடாது அப்படின்னு நினைக்கிறக்காங்க. ஏன்னா இது ஃபேண்டசி சைட், பினான்சியல் ரிஸ்க் உள்ள இடம். இங்க நம்மளோட காசு வேஸ்ட் ஆகக்கூடாது. ப்ராஃபிட்டே கிடைக்கலாம் பரவாயில்ல, நம்மளோட காசு எக்காரணத்துக்காகவும் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத மைண்ட்ல ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. அதுக்காக தான் ஒரு 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ண சொல்றேன். அந்த சேஃப் ஆப்ஷன்ல பேட்டிங்ல வராங்க ஒரு பிளேயர் அப்படின்னா அவங்க டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். பவுலரா இருக்காங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும், அதுல மினிமம் 2 ஓவர் ஆச்சு டெத்ல போல் பண்ணும். ஆல்ரவுண்டரா இருக்கணும், அண்ட் தென் விக்கெட் கீப்பரா இருக்கணும் அப்படின்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். சோ இந்த 4 கொஸ்டினும் ஒவ்வொரு பிளேயருக்கும் கேட்டு பாருங்க. இதுல ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சா கூட அந்த பிளேயர் மோஸ்ட்லி சேஃப் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அதுல இருந்து ஃபில்டர் பண்ணுங்க யார் இந்த மேட்ச் பர்டிகுலர்லி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு, அண்ட் தென் இந்த டீமுக்கு அகைன்ஸ்டா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த வென்யூல ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்களா, ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸை கேட்டு அதுல ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அந்த சேஃப் பிளேயர்ஸை நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம் ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் பிளே பண்ண போறீங்கன்னா அந்த 10 டீம்லயுமே அவங்கள யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 5ல இருந்து ஒரு 6 பிளேயர்ஸை மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கலாம். 6ல இருந்து ஒரு 8 பிளேயரை சேஃபா நான் சொன்ன மாதிரி மூவ் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 3ல இருந்து ஒரு 5 பிளேயர்ஸை மட்டும் ரிஸ்க் எடுங்க. அந்த ரிஸ்க் எந்த மாதிரி எடுக்கலாங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். இப்போ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு சேஃபான ஆப்ஷன்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ரச்சின் ரவீந்திரா. லாஸ்ட் மேட்ச் எந்த ஒரு ஸ்கோரும் பண்ணல, கொஞ்சம் இயர்லியர் 2 ரனுக்கு விக்கெட்டை பறி கொடுத்திருந்தாரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகைன்ஸ்டா. ஆனா ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம், லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஃபிளாப் ஆயிருக்காரு. இவருக்கு இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிடுறேன். டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வராரு, ஒரு நல்ல ஃபார்ம். பவர் பிளேல ஆடக்கூடிய பிளேயர் பவர் பிளேவை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாருன்னா ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. நமக்கு தேவை ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரும்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஒரு 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்தா போதும் அவங்க ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. அந்த 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த 6 பிளேயரும் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகங்கிறனால தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ரச்சின் ரவீந்திரா ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நிக்கிறாரு, அதுல 1 or 2 கேட்ச் எவரி மேட்ச் பிடிச்சாரு. ஆல்மோஸ்ட் அதுலயே ஒரு 8ல இருந்து ஒரு 12 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், பேட்ல ஒரு 20 ரன் அடிச்சா போதும், அதுல ஒரு 30 ஓவரால ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்பர் ரச்சின் ரவீந்திரா இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஹென்ரி கிளாசன் மேன் இன் ஃபார்ம், செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. இந்த வென்யூல தான் மும்பை இந்தியன்ஸை போட்டு தொவன்னு துடைச்சாரு. குயிக் ஃபயரா ஆடிடுவாரு. சோ இவருக்கு இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் விக்கெட் கீப்பர் பண்றாரு. சோ 20 ஓவர் விக்கெட் கீப்பரா அதுல கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குதுன்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சா போதும், ஈஸியா இவருமே ட்ரீம் டீம்ல வரதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட ஆவரேஜா அந்த மாதிரி தான் ஆடி இருக்காரு. அண்ட் தென் 10 ரன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல 2ல இருந்து ஒரு 3 ஓவர் டெத்ல போல் பண்றதா இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். இவருடைய
திறமை என்னன்னா ஸ்லோ பால் போறாரு, நிறைய ஏர்கட்ஸ் போறாரு. அதுக்கு பேட்ஸ்மேன் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. கண்டிப்பா 15ல இருந்து ஒரு 20வது ஓவர் பவுலர் பவுல் பண்றாங்க அப்படின்னா அந்த ஓவரை டார்கெட் பண்ணுவாங்க. அடிக்க போது கண்டிப்பா ஒரு தப்பான ஷாட் ஆடியோ இல்ல எட்ஜ் ஆகியோ இல்ல இன்சைட் எஜ்ஜிலோ கண்டிப்பா விக்கெட் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஒன்னு எக்ஸ்பென்சிவா போவார், இல்லைன்னா 2ல இருந்து 3 விக்கெட்டை எடுத்து கொடுத்து ஈஸியா ட்ரீம் டீம் வரதான சான்சஸ் ரொம்ப அதிகம். 10 ரன் இருந்து அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா பேட்டிங்ல ரொம்ப கீழே வராரு. ரொம்ப கீழே வந்தாலும் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதான் இவருடைய அட்வான்டேஜஸ். அதுல எவரி மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்துறாரு. அந்த ஒரு விக்கெட் எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சிருச்சுன்னா அதுல ஒரு 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4. அண்ட் தென் ஃபீல்டிங்ல லாங்ல ரவீந்திர ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் அதிகமா லாங்ல நிற்பாங்க. 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் இருக்கும். சப்போஸ் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகுது, கடைசியா ஒரு 16 ஓவருக்கு அப்புறமோ 17 ஓவருக்கு அப்புறமோ ரவீந்திர ஜடேஜா உள்ள வராருன்னா 10ல இருந்து ஒரு 15 ரன் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நமக்கு தேவை ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான். ஒரு 40ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம ரவீந்திர ஜடேஜா இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஹென்ரி கிளாசனுக்கு த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலர்னா அது ரவீந்திர ஜடேஜா தான். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னருக்கு ஹென்ரி கிளாசன் ரொம்ப வீக். ஹென்ரி கிளாசன் மட்டும் கிடையாது, எய்டன் மார்க்ரம். மோஸ்ட்லி சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் எல்லாருமே ஸ்பின்னர்ஸ்க்கு வீக்கா தான் இருப்பாங்க. ஸோ எய்டன் மார்க்ரமும் ஹென்ரி கிளாசனும் ரவீந்திர ஜடேஜாவை வர கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனாலதான் நம்ம ரவீந்திர ஜடேஜாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஹென்ரி கிளாசனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதனால கொடுத்துருக்கோம்னா இந்த வெண்ணில ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம். அந்த அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர்னு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பேட் கமின்ஸ் லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. இவரு 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்சஸ் அதிகம். சப்போஸ் ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் நல்லா உள்ள நின்னுட்டாங்க, நிறைய ஸ்கோர் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி டைம்ல பேட் கமின்ஸ் தான் வந்து பவுல் பண்ணுவாரு. அவரோட விக்கெட்டுக்கு மோதுவாரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா அடிக்கிற மாதிரி பால் போட்டாலும் 1 or 2 பால்ஸ் ஒரு நல்ல பாலை போட்டு விக்கெட்டை எடுக்கிறதான சான்சஸ் ரொம்ப அதிகம். 1ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் நம்ம பேட் கமின்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் டாரெல் மிச்சல் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்சஸ் இருக்கும். டாப் ஆர்டர் ஆடக்கூடிய ருத்ராஜ் கெய்க்வாட் சரி, ரச்சின் ரவீந்திரா அண்ட் தென் அஜின்கே ரகானே இவங்களாம் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னா டாரெல் மிச்சல் பேட்ல இருந்து ஒரு நல்ல நாக் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இது ஸ்லோ பிட்ச். எப்பவுமே ஸ்லோ பிட்ச்ல டாரெல் மிச்சல் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருப்பாரு, ஒரு நல்ல ஸ்கோர் ஆடுவார். அந்த மாதிரி ஒரு வென்யூல வந்துட்டாலே ஒரு பேட்ல இருந்து நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 45 ரன் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு பவுலர் ஓவர் கொஞ்சம் அடி விழுவுது, அப்ப டாரெல் மிச்சல் உள்ள வந்து பவுல் பண்ணி 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சோ இந்த 6 பிளேயர்ஸும் நீங்க மேக்ஸ் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால அந்த ரிஸ்க் எந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பேரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி சேஃபா சொல்லிட்டுனா அவங்கள இருந்து அந்த 6 பிளேயர்ஸும் எல்லா டீம்லயும் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயரும் அந்த டிஃபரன்ஷியல் பிக்ல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸும். ஸோ இந்த மாதிரி டீமை செட் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சபாஸ் அகமத், சிவம் டூபே அண்ட் தென் தீக்ஷனா இவங்க 3 பிளேயரையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அபிஷேக் சர்மா, அஜின்கே ரகானே, துஷார் தேஷ்பாண்டே இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். எதனால அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். சபாஸ் அகமத் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இந்த வென்யூல 1 or 2 விக்கெட்ஸ் லாஸ்ட் மேட்ச் கூட எடுத்து கொடுத்திருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங்ல சப்போஸ் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிட்டாங்க, இல்ல உள்ள வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா சபாஸ் அகமத் இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. சிவம் டூபே லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பா இருந்தாரு, இருந்தாலும் இவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா 25+ ரன் அடிச்சாகணும். இந்த டீம்ல அவ்வளவு ஒன்றும் ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ்ல கிடையாது. பவுல் பண்ணா சபாஸ் அகமத் பவுல் பண்ணும், இல்லைன்னா மைண்ட் மார்க்கெட்டே பவுல் பண்ணும். இந்த மாதிரி பவுலர் ஒரு ஸ்பின்னர் வந்து பவுல் பண்றாங்கன்னா கண்டிப்பா சிவம் டூபே அவங்கள துவச்சிருவாரு, நமக்கு நல்லாவே தெரியும். இவரை மோஸ்ட்லி எதுக்காக டீம்ல வச்சிருக்காங்கன்னா ஸ்பின்னர்ஸை டேக்கிள் பண்றதுக்காக. ஸோ ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்றாங்கன்னா அவங்கள டேக்கிள் பண்ணும், அவங்களோட ஓவர்ஸை அடிக்கணும். இவரோட ஸ்லாட்ல ஓவருக்கு ஒரு 3 பால் விழுந்துருச்சுன்னா அந்த 3 பாலும் சிக்ஸஸா கன்வெர்ட் பண்ணிடுவாரு. நிறைய ஹியூஜ் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ஒரு 20+ ரன் அடிச்சா போதும் ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாரு சிவம் டூபே. அண்ட் தென் தீக்ஷனா டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய டிராவிஸ் ஹெட் அண்ட் தென் அபிஷேக் சர்மா இவங்க எல்லாருமே டேக் ஆன் பண்ணுவாங்க. பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணணும், குயிக்கா ஸ்கோர் ஆடணும் போது அப்போ தீக்ஷனாவை உள்ள கொண்டு வருவாரு தோனி. அந்த மாதிரி டைம்ல ஒரு பவுல் பண்றாரு, ஒரு 2-3 பால் ஒரு நல்ல பால் போட்டாருன்னா டாப் பேஜ் ஆகி அவங்களோட விக்கெட்டை கொஞ்சம் இயர்ல எடுத்து கொடுத்துட்டாரு. ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா இவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்சஸ் ரொம்ப அதிகம். லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போனா நீங்க சபாஸ் அகமத், சிவம் டூபே, தீக்ஷனாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.
இன்னும் நீங்க ரிஸ்கா லோ பர்சன்டேஜ்ல இருந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணா அபிஷேக் சர்மா இவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. வந்த எவரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா ஒரு 25+ அடிச்சாதான் ட்ரீம் டீம்ல வர முடியும். அன்பார்ச்சுனேட்டா அடிச்சிட்டாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் அஜின்கே ரஹானே லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் 40+ அடிச்சிட்டாரு. அதே பாசிட்டிவ் இன்டென்டோட தான் உள்ள வந்து பிளே பண்ணுவாரு. ஆனா சப்போஸ் மேல டாப் ஆர்டர்ல அடிச்சிட்டாங்கன்னா இவர் பெருசா ஸ்கோர் ஆடுவாராங்கிறது டவுட் தான். ஆனா 20+ ரன் அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா இவருமே ட்ரீம் டீம்ல வரதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஃபீல்டிங் இருக்கு, அதுல 1 or 2 கேட்ச் பிடிச்சிடுறாரு. அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் சிஎஸ்கே பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக். ஆனா போத் இன்னிங்ஸ்னாலும் இந்த மேட்ச் தேவைப்படுவாரு. ஏன்னா முஸ்தபிர் ரஹ்மான் இல்ல, மோஸ்ட்லி மேட்ச் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் 10 ரன்னா கூட டெத்ல இவர் தான் பவுல் பண்ண போறாரு. அந்த மாதிரி டைம்ல இவர் ரொம்ப ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்க பேட்ஸ்மேன். ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா இவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்கினா இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் 40ல இருந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே யூசர்ஸ் 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க 50-50 ஆப்ஷன்ல. அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஐடன் மார்க்ரம் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஒரு நல்ல ஃபார்ம். இப்போ சிஎஸ்கேக்கு எப்படி டேரல் மிச்சல் கொஞ்சம் பொறுமையா ஆடுவாரோ சேம் அதே மாதிரி தான் ஐடன் மார்க்ரமும் கொஞ்சம் பொறுமையா ஆடுறாரு. நிறைய சிங்கிள்ஸ் டபுள்ஸ் இந்த மாதிரி ஆடுறாரு. ஒரு நல்ல பால் வருது அதை மட்டும் தான் பவுண்டரிஸா கன்வெர்ட் பண்றாரு. கண்டிப்பா ஒரு 25% அடிச்சாதான் இவர் ட்ரீம் டீம்ல வர முடியும். ஒரு 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் இனிஷியலா இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட ட்ரை பண்ணி பாருங்க. சேசிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்லயே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் கண்டிப்பா பேட்டிங்ல இவரு ஒரு 25% அடிக்கணும். மோஸ்ட்லி 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. டிராவிஸ் ஹெட் ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. இந்த வென்யூல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆடி கொடுத்திருந்தாரு இந்த வென்யூல மும்பைக்கு அகைன்ஸ்டா. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஃபிளாப் ஆயிட்டாரு. இருந்தாலும் ஆவரேஜா 10ல இருந்து ஒரு 25 ரன் நம்ம இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இவருக்கு த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலர்னா டாப்ல பவுல் பண்ணக்கூடிய தீபக் சகார். நியூ பால்ல நல்லா ஸ்விங் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அவுட் இருந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னா தீக்ஷனா கிட்ட மாற்றத்துக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கனால கண்டிப்பா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ல டிராவிஸ் ஹெட்டை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி ஒரு 10 கிராண்ட் டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 3ல இருந்து ஒரு 5 டீமுக்குள்ள மட்டும் டிராவிஸ் ஹெட்டை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் தீபக் சகார் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். இனிஷியலா பால்ல மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுலயே 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம்ல வந்துறாரு. 1 or 2 ஓவர் டெத்லி பவுல் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. 50-50 ஆப்ஷன்ல அவரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஜெய்தேவ் உனாட்கட் இந்த டீம்ல ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பவுலர் அப்படின்னா ஜெய்தேவ் உனாட்கட் தான். நீங்க ஜெய்தேவ் உனாட்கட்டையும் புவனேஸ்வர் குமாரையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க 50-50 ஆப்ஷன்ல. ஒரு 10 கிராண்ட் லீக் டீம்ல ஒரு 5 டீம்ல ஜெய்தேவ் உனாட்கட்டை பிக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த 5ல இருந்து ஒரு 2 டீம்ல ஜெய்தேவ் உனாட்கட்டையும் பேலன்ஸ் இருக்கு ஒரு 2 டீம்ல புவனேஸ்வர் குமாரையும். அண்ட் தென் அனதர் ஒரு டீம் இருக்குல்ல அது சேசிங் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க சன்ரைசர்ஸ் அப்படின்னா அந்த டீம்ல மயங்க் மார்க்கண்டே. இந்த மாதிரி நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ன மாதிரி சொல்றாருன்னா ஒரு 5 டீம் ஜெய்தேவ் உனாட்கட்டை பிக் பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2 டீம்ல ஜெய்தேவ் உனாட்கட்டையும் பேலன்ஸ் இருக்க ஒரு 2 டீம்ல புவனேஸ்வர் குமாரையும் அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஒரு டீம் இருக்கு பாத்தீங்களா அதுவும் எந்த மாதிரி டைம்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்ண போறாங்கன்னா மட்டும் மயங்க் மார்க்கண்டேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 5 பிளேயர்ஸும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கிராண்ட் லீக்கு சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ரவீந்திர ஜடேஜா 1, ஐடன் மார்க்ரம் 2, டேரல் மிச்சல் 3, ரச்சின் ரவீந்திரா 4, பேட் கமின்ஸ் 5, பத்திரனா 6, டிராவிஸ் ஹெட் 7, and then ஹென்ரி கிளாசன் 8, ருத்ராஜ் கெய்க்வாட் 9, ஜெய்தேவ் உனாட்கட் 10, தீபக் சகார் 11, சிவம் டூபே, சபாஸ் அகமத், தீக்ஷனா 14. இந்த 3 பிளேயர்ஸும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. லோ பர்சன்டேஜ் கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இதை விட நீங்க இன்னும் ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அஜின்கே ரஹானே, அபிஷேக் சர்மா அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே இவங்க 3 பேர்த்துக்கும் நீங்க லோ பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க
ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 14 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். அதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் ஃபேண்டசில நம்ம காசு லாஸ் ஆகக்கூடாதுங்கிறத மட்டும் மைண்ட்ல கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பேஸ் டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆக கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த 6 பிளேயர்ஸும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு பேஸ் டீம் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 10 டீம்லயுமே இந்த 6 பிளேயர்ஸை மேண்ட்ரியா வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 5 பிளேயர்ஸை மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுல யாருக்குன்னா விக்கெட் கீப்பர்ல ஹென்ரி கிளாசனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். எம்எஸ்டி பேலன்ஸ் ஒருவர் அவரை ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா ஒரு 5ல இருந்து ஒரு 10% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன். பேட்டிங்ல ரச்சின் ரவீந்திராக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். 50-50 ஆப்ஷன்ல ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் கொஞ்சம் ரிஸ்கியா லோ பர்சேஜ்ல இருந்து போகணும்னா சிவம் டூபேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அதை விட ரிஸ்கியா போகணும்னா அஜின்கே ரஹானேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துட்டோம்னா டிராவிஸ் ஹெட்டை 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல ரிஸ்க் எடுத்து நீங்க போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அபிஷேக் சர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மயன்க் அகர்வாலுக்குலாம் லாட் ஆஃப் சான்ஸ் கொடுத்துட்டாங்க. பெருசா ஸ்கோர் ஆடல. கண்டிப்பா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. சோ ஒரு 10 மேட்ச்க்கு ஏதோ ஒரு மேட்ச் தான் அடிப்பாரு. அதனால ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா ஒரு 5% டீம் அப்படிங்கறதுல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் டேரில் மிச்சல், ரவீந்திர ஜடேஜா இந்த ஆப்ஷன்ல தான் நம்ம போக போறோம். ஐடன் மார்க்ராம்க்கு ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அந்த லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்கியா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சபாஸ் அகமத் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பத்திரனா, பேட் கமின்ஸ் இவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சிஎஸ்கே சைடு வந்துட்டீங்க அப்படின்னா தீக்ஷனா அவருக்கு ஒரு லோ பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் தீபக் சகார 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. துஷார் தேஷ்பாண்டே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அவரை கொஞ்சம் ரிஸ்கான டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சன்ரைசர்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பேட் கமின்ஸ் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால ஜெய்தேவ் உனாட்கட்ட ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரிஸ்கியான டீம்ல புவனேஸ்வர் குமார் அண்ட் தென் மயன்க் மார்க்கண்டே இவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா ஒரு 10% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. பேஸ் டீமை கிரியேட் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் இந்த மேட்ச் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ரவீந்திர ஜடேஜா, ஹென்ரி கிளாசன், ரச்சின் ரவீந்திரா இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. அதுல கொஞ்சம் ரிஸ்கியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஐடன் மார்க்கம், டேரில் மிச்சல், பேட் கமின்ஸ் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க இன்னும் ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா பத்திரனா அவர் ஒரு ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் ஒரு ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் டிராவிஸ் ஹெட் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பவுலிங்ல வந்துட்டோம் அப்படின்னா ஜெய்தேவ் உனாட்கட் அவரை ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 4 பிளேயர்ஸும் ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.